கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வேட்பாளர்களை இறுதி செய்ய தேசிய கட்சிகள் தடுமாறி வருகின்றன. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்புமனு தாக்கலுக்கு 2 வேலை நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவில் குழப்பம் நீட்டித்து வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உட்கட்சி பூசல் காரணமாக வேட்பாளர்களை இறுதி செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சிகள் தவித்து வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய தேசிய கட்சிகள் தற்போது வரை வேட்பாளர்களை இறுதி செய்யாமல் இருப்பது தொடர்ந்து அரசியல் களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 பிரதான போட்டியாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் ராமதாஸ் சசிகலா கூட்டணி, டாக்டர் கிருஷ்ணசாமி, தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி என தனித்த களமிறங்கும் அணிகளும் இருக்கின்றன. தொடர்ந்து திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ள நிலையில் அந்த கூட்டணியில் 13 கட்சிகளும் சில அமைப்புகளும் தேர்தலில் களமிறங்கியிருக்கின்றன. எந்த கட்சிக்கும் இல்லாத அளவு காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் 28 தொகுதிகளை வாங்கியிருக்கிறது. 11 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்கள் தயார் செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் மீதமுள்ள 17 தொகுதிகளில் யாரை நிறுத்துவது என காங்கிரஸ் தலைமை மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறது. குறிப்பாக உசிலம்பட்டி, பென்னாகரம், மேலூர், சோளிங்கர், பொன்னேரி, உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, நாங்குநேரி, சிவகாசி, குளச்சல், கடலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு 1க்கும் மேற்பட்டோர் களத்தில் நிற்பதால் அதனை உறுதி செய்ய முடியாமல் காங்கிரஸ் தலைமை தவித்து வருகிறது. முன்னதாக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்த தொகுதிகளுக்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் பட்டியல் பணம் பெற்றுக்கொண்டு தயாரிக்கப்பட்டதாக எதிர்கட்சியினர் புகார் அளித்ததால் அந்த பட்டியல் இறுதி செய்யப்படாமல் உள்ளதாக தொடர்ந்து புகார் இருக்கிறது. இந்த நிலையில் மேலும் சிலர் டெல்லியில் தொடர்ந்து முகாமிட்டு ஆலோசனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தவை டெல்லியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று ராகுல் காந்தி பட்டியலை இறுதி செய்திருக்க வேண்டிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு குழப்பம், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் மீது உள்ள அதிருப்தி காரணமாக ராகுல் காந்தி தொடர்ந்து குழப்பத்தில் இருப்பதாகவும் இதனால் பட்டியல் வெளியாவதில் தாமதம் நீடிப்பதாகவும் தொடர்ந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்முகமான பாஜக, அதிமுக கூட்டணியிலும் இதே சிக்கல் நீடிப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 27 தொகுதிகளை அடம்பிடித்து பெற்ற பாஜக அதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தற்போது வரை வெளியிடவில்லை என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து பாஜக கேட்ட தொகுதிகளை அதிமுக ஒதுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலை எதிர்பார்த்த எந்த தொகுதியும் பாஜகவுக்கு தரப்படவில்லை. குறிப்பாக கோவை கிழக்கு தொகுதியை அண்ணாமலை விருப்பத்துடன் கேட்ட நிலையில் அதனை தர அதிமுக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கோவையில் முகாமிட்டிருந்த அண்ணாமலை முன்னதாக சிங்காநல்லூர், சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் போட்டியிட ஆர்வம் காட்டியிருந்தார். ஆனால் அதிமுக தானே அந்த தொகுதிகளில் போட்டியிடும் என அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஈரோடு, மொடக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிட வைக்க பாஜக தலைமை வலியுறுத்திய நிலையில் தேர்தலில் போட்டி போடவே மாட்டேன் என தொடர்ந்து அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவிடம் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாகவும், குறிப்பாக 27 தொகுதிகளில் 5 தொகுதிகளை தங்களுக்கு வேறு தொகுதிகளாக மாற்றித் தர வேண்டும் என கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 3 கட்டங்களாக அதிமுகவின் 165 வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் ஒரு சிலர் லட்சக்கணக்கில் செலவு செய்து தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கின்றனர். இந்த நேரத்தில் பாஜக தொகுதிகளை மாற்றி கேட்பதால் முடியவே முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லியதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜகவில் இருக்கும் அதிருப்தி தலைவர்கள் திமுக தரப்புக்கு தாவும் எண்ணத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை இன்னும் 2 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கலை செய்வதற்கான கால அவகாசமானது நீடிக்கிறது. இன்று பொது விடுமுறை என்ற நிலையில் சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் மட்டுமே தொடர்ந்து வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து இரு பிரதான தேசிய கட்சிகளும் தற்போது வரை வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. பாஜகவை பொறுத்தவரை பியூஷ் கோயல் இன்று தமிழ்நாடு வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு வந்து தொடர்ந்து அண்ணாமலை குறித்து அதிமுகவிடம் அவர் கேட்கும் தொகுதிகளை கேட்டு பெற தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில் வேறு தொகுதியில் போட்டியிட அண்ணாமலையை போட்டியிட வைக்க அவர்கள் முனைப்பு காட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் தான் கேட்ட தொகுதிகளை தவிர வேறு எந்த தொகுதியிலும் போட்டியிடுவதில்லை என
அண்ணாமலை தொடர்ந்து திட்டவட்டமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் பாஜகவில் இன்று இரவுக்குள், அதாவது பியூஷ் கோயல் இன்று சென்னை வருவதால் இன்று இரவுக்குள் பாஜகவில் வேட்பாளர் பட்டியலானது இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று காங்கிரஸை பொறுத்தவரை தேர்தலில் போட்டியிடும் 85% வேட்பாளர்களை கட்சி மேலிடம் அடையாளம் கண்டுவிட்டதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிருப்தி இருந்த போதிலும் ராகுல் காந்தியுடன் ஆலோசனை செய்து இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதியாகும் என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளையோ அல்லது திங்கட்கிழமையோ வேட்பாளர்கள் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.